வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோலில் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். நார்மல் பேஸு, ஹைட்டு, கிராஸ் நாட்டு. இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், நம்மளுக்கு போட்ட பிறகு இந்த வயர்லாம் பத்துமா, கரெக்டாக இருக்கா, அவுட்புட் எப்படி வந்திருக்கு, வயர் நிறையா மிச்சமாக இருக்கா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எப்போயுமே கூட போடுறப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், ஒரு கூடைக்கு 2 கலர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபினிஷிங் உங்களுக்கு டைமண்ட் அந்த மாதிரி ஃபினிஷாக இருக்கும். கீழே பாருங்கள், பேஸ் அழகாக குமிழ் வச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இந்த கூடைக்கேற்ற லென்த்துக்கேற்ற ஹைட் போட்டிருக்கோம் நம்ம. அதனால் நல்லா ஒரு ரோலில் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் கொடுக்கலாம். குழந்தைகள் லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம், கோயிலுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 6.25 அடியில் 16 வயரு, பேஸ் 8 லைன்ஸ் போட்டுட்டு நம்ம ஹைட் நம்ம கிராஸ் நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு 4 வயர் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். பாருங்கள், இன்னர் வியூ பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்கும் ஃபினிஷிங். ரன்னிங் வயர் வச்சு போட தெரியாதுங்க, இந்த மாதிரி கிராஸ் நாட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், நல்ல ஒரு பேபி ரோஸ் வித் டார்க் க்ரீன் கலர். ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணுறப்ப கூட நல்லாவே இருக்குங்க. இது ப்ளூ வித் ஆரஞ்சு கலர், இது ரெட் வித் சாண்டில், வைலட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன், இது டார்க் க்ரீன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷன். எல்லா கூடைகளுமே இந்த மாதிரி நம்ம நிறையா பல்காக போடுறப்ப ஒரே மாதிரியாக போட்டுக்கோங்க. வயர் ஒரே மாதிரியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரே சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் போட்டாலும் ஸ்டீல் ஸ்கேலில் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நான் இப்போ எப்படி மேக் பண்ணேன்னதை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பேஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஹைட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஃபினிஷிங் நம்ம பார்ப்போம். ஏன்னா டைமண்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு வயர் நிறைய பேருக்கு பத்துதா இல்லை நிறைய மிச்சம் இருக்கா அப்படின்ற ஃபுல் டவுட் இருக்குது. ஏன்னா நம்ம இது நார்மல் பேஸு, ஹைட்டு, கிராஸ் நாட் போடுறப்ப வயர் இதுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகாதுங்க. உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதனால் பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த கூடை சின்ன கூடையாக உங்களுக்கு கிடைக்கும். 2x2 உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அதை சுற்றி உங்களுக்கு மிக்ஸ்டு நாட்டில் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் 6.25 அடியில் ஸ்டீல் ஸ்கேலில் நீங்கள் இந்த மாதிரி வயர் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வயர் வேஸ்டேஜே ஆகாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் 4 நாட்டுக்கு வயரை இன்சர்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா கூடைகளுக்குமே ஒரே அளவு தாங்க நான் எடுத்திருக்கேன். நான் பாருங்கள், உங்களுக்கு இப்போ கூட ஃபினிஷிங் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு உள்ள வயரெல்லாம் உள்ளே போன மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி வயர்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு கிடைக்கும். கூடைக்கேற்ற லென்த்து, ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி சொருகியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் சைடாக இதுக்கு நம்ம ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருக முடியாது. ஸோ நீங்கள் 2வது நாட்லேயே நீங்கள் சைடாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேடு பள்ளம்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக வரும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கூடைகள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறதில்ல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட் கிராஸ் நாட்டில் தான் நம்ம போட போகிறோம். இந்த 4 வயருக்கு வயர் இன்சர்ட் பண்ணுறது உங்களோட கலர் ஆப்ஷன்ஸ் படி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த கூடைகளுக்கு 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஹேண்டில்லாம் போட்டு முடிச்சிட்டேன். எல்லா கூடைகளுக்கும் எஸ் டைப் ஹேண்டில் போட்டிருக்கேன். 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே இதிலே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த எல்லோ வித் ரோஸ்னால் அந்த எல்லோ வித் ரோஸ்லேயே எஸ் டைப் ஹேண்டிலில் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதுக்கு 3 அடியில் இன்னர் வேர் எடுத்துக்கோங்க, 8 அடியில் அவுட்டர் வேர் எடுத்துக்கோங்க. அந்த வயர் எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ணிடணும். ஏன்னா ஹேண்டில் சின்ன கூடையாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் பண்ணுறப்ப எஸ் டைப் ஹேண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ப்ரெசன்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். அப்போனா தான் நாங்கள் கூடைகள் நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷன்ஸ், மெத்தட்ஸ்லாம் நாங்கள் இந்த கூடைகளை ஃபினிஷ் பண்ணி தர முடியும். இந்த கூடைகளோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த கூடைகளோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.